செய்திக்காக அல்லேலூயா சோத்திரம் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளச் செடியும் ஒலிவு மரமும் கனி கொடுக்கவில்லையோ? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை ஆசீர்வதிக்க, முற்றிலும் ஆசீர்வதிக்க போகிறார். ஆகாய் தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் 19வது வசனம் மூலம் இன்றைக்கு இந்த சபையை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறோம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். இன்னைக்கு பரிபூரண ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கும் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தயவு செய்து 4 நிபந்தனை, நிறைய நிபந்தனை எடுக்கலாம், ஒரு 4 நிபந்தனை தான். 1, கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்க போகிறார். முதலாவது 1, கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். 2வது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 3வது, அவர் நீதிமானாய் இருக்க வேண்டும். 4வது, உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த 4 காரியங்களிலும் நம்ம கவனமாய் இருக்க மட்டும் இருந்து அதன்படி செய்தால் நிச்சயமாய் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை இன்று முதல், இப்போது முதல் நான் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பேன். அது நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது, கீழ்ப்படிதலை குறித்து நம்ம வேதத்திலே வாசி. எபிரியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 11வது அதிகாரம் 8வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து, பாருங்க, கீழ்ப்படிதலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற ஒரு தாளந்து, ஒரு கிருபை, கீழ்ப்படிதல். அழைக்கிறார் ஆண்டவர். நான் சொல்லுகிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போன்னு சொல்லும்போது ஆபிரகாம் ஒரு சத்தம் தான் கேட்குது, ஆண்டவர் பேசுகிற சத்தம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் விசேஷமாக இந்த மாதிரி இப்போது இருக்கிற புதிய ஏற்பாட்டு காலங்கள் போல எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி ஊற்றப்படவில்லை. எங்கேயாவது எப்படியாவது ஒரு தீர்க்கதரிசி ஒரு சத்தம் கேட்கும். இதுதான் அடையாளமாக வைத்திருக்கப்பட்டது. ஆனாலும் பிரியமானவர்களே, அந்த ஆபிரகாம் அந்த சத்தத்துக்கு செவி சாய்த்து தான் போகிற இடம் என்னதென்று அறியாமல் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 12வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க கேட்போமா? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடும் போது ஆபிரகாமுடைய நிலை எப்படி தெரியுமா? திரளான செல்வத்துக்கு சொந்தக்காரன். தேராகு அவனுடைய தகப்பன், லோத்து எல்லாம் அவனுடைய சகோதரன். இப்படி குடும்பம், செல்வாக்கு, சகோதரர்கள், மனைவிமார்கள், குடும்பங்கள், வேலை ஆட்கள், திரளான ஆஸ்தி, இப்படியாய்ப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு தேவையான சகலத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான் ஆபிரகாம். அப்படி எல்லாத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமை பார்த்துதான் நான் உனக்கு சொல்லுகிற தேசத்துக்கு நீ உன் குடும்பத்தார் உறவுகளை எல்லாம் விட்டு போன்னு சொன்னார். வெறுமையாய் போ, பரதேசியாய் போன்னு சொன்னார். அந்த எபிரியர் நிருபத்தில் உடனே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறார். நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி அந்த கீழ்ப்படிதலுக்கு தன்னை ஒப்பு கொடுப்போம்? அதனால அந்த ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன்,
பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். 4வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் புறப்பட்டு போனான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஒரு வார்த்தையை அப்படியே முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் அவன் ஏற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால பாருங்க, ஆதியாகமம் 24வது அதிகாரம், ஆதியாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் சொன்ன வார்த்தை, ஒரு நாள் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து நீ புறப்பட்டு போனான். அவனும் கீழ்ப்படிந்து அப்படியே புறப்பட்டு போனான். வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னொரு கீழ்ப்படியாத மனுஷனை நம்ம பார்க்கலாமா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம், அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அவருக்கு முன்குறித்த ஆதாம் ஏவாள் அவர்கள் 2 பேருமே கீழ்ப்படியாததுனால ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி அவர்கள் திரும்ப அந்த தோட்டத்துக்குள்ள பேரக்கூடாது என்று சுடர்விடும் பட்டயம் சுத்துகிற அந்த கத்தியை வைத்து விரட்டி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. உரிமை சொத்தாக முதலாக அவருடைய ஆணும் பெண்ணுமாக படைச்ச ஆதாம் ஏவாளுக்கு அப்படி. தெரிந்து கொள்ளுங்கள், கீழ்ப்படியாமையினால வரக்கூடிய இழப்பு. ஆபிரகாமை காட்டிலும் ஆதாம் ஏவாள் விசேஷித்தவர்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே நிர்விசாரணை ஒன்று இருந்து, அந்த நிர்விசாரம் அவர்களுக்குள்ளே இருந்ததுனால தோட்டத்தில் வாழ்ந்து சந்தோஷமா இருக்க வேண்டியவங்க தோட்டத்தை விட்டு பரிதவிக்கப்பட்ட நிலையிலே துரத்தப்பட்டு போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லும். இனி அடுத்த ஒரு மனுஷனை நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 115வது சங்கீதம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தோம், கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 2வது பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோர் பெரியோர் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு ஒரு மகத்துவமான. ஏன் கர்த்தருக்கு பயப்படக்கூடாது? கர்த்தருக்கு பயப்படினா ஒரு மரியாதை பயம். அவர் தேவன், அவருக்கு கொடுக்கிற கனம், அவருக்கு கொடுக்கிற மரியாதை, அவருடைய சத்தம் கேட்கிறது ஆசையா இருக்கிறது, அவருடைய சித்தம் செய்ய மனதாய் இருக்கிறது. இவைகள் தான் கீழ்ப்படுந்த அது பயப்படுகிறது என்று சொல்ல முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி பாருங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 128வது சங்கீதம், அதனுடைய 1லிருந்து 6 வரை நம்ம தியானிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 128:1, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியம். முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் பாக்கியவான். பாக்கியவான்னா ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுக்கிறார் பாருங்க. நீ பாக்கியவனாய் இருப்பாய், நல்லவனாய் இருக்கிற, ஆசீர்வதிக்கப்படுவாய். கர்த்தர் கொடுக்கிற அந்த சாட்சி. ஒரு தேவனுக்கு பயப்படுகிறதுனால அதுல பின்னால வரக்கூடிய 5 ஆசீர்வாதம், விலையேற பெற்ற ஆசீர்வாதம். ஒரு மனுக்குலத்துக்கு தகப்பன் முதல் பிள்ளைகள் வரைக்கும் தலைமுறை தலைமுறையாய் அந்த குடும்பம் தலைத்து இருக்க செய்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சங்கீதம் என்கிற புஸ்தகத்தில் அழகாக தெளிவாக வரைந்து வைத்திருக்கிறார். நம்ம அதை தியானிக்க போகிறோம். 2வது வசனம் அவர் சொல்லுகிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் பிரயாசப்படத்தான் செய்கிறாங்க. என்னெல்லாமோ வேலை செய்து பார்க்குறாங்க, தொழில் செய்து பார்க்குறாங்க,
அதை இதை விற்று எடுத்து முதலீடு தொழில் செய்து பார்க்குறாங்க. ஒன்றுலையும் என்ன இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இன்னைக்கு அநேகவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் புத்தலான பையில போடுகிறது போல. ஆகாய் தீர்க்கதரிசி 1வது அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ உழைக்கிறாய், பிரயாசப்படுகிறாய். நிறைய பேர் ஆலயத்தை அசட்டை பண்ணுறது. இந்த ஆலயத்துக்கு போகிற நேரம் நம்ம என்ன செய்யலாம், ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரு சகோதரனை தெரியும் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை. அந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையிலே ஒரு மனுஷனோ மனுஷியோ எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஊர், நான் அந்த ஊருக்கு கன்வென்ஷன் நடத்த போயிருந்தேன். அன்பானவர்களே, 3 நாள் கன்வென்ஷன் சிறப்பாக நடத்த ஆண்டவர் உதவி செய்தார். சில நாள் கழித்து அந்த போதகர் எனக்கு போன் போட்டு அழைத்து, பிரதர், எங்கள் சபையில் ஒரு நபருக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும். அந்த சபையை நேசிக்கிறவர் நிறைய காணிக்கை கொடுப்பாராம். அது ஒரு சிஎஸ்ஐ சபை, நிறைய காணிக்கை அளவில்லாமல் கொடுப்பார். அவருடைய மகளுக்கு கேன்சர் அப்படி என்று சொன்னார். எனக்கு புரியலை. நன்மை செய்த கோயிலுக்கு காணிக்கை கொடுக்கிற மனுஷன் குடும்பத்தில் கேன்சரா? குழப்பமாக இருந்தது. நானும் என் மனைவியும் புறப்பட்டு அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே போய் பார்த்த பிறகுதான் தெரிந்தது, அவர் கொடுக்கிறார், ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் மட்டும் அவருடைய உள்ளத்தில் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான். நம்மகிட்ட பணம் இருக்குது, தாராளமாக கொடுப்பாங்க, ஆனால் இருதயத்தை கொடுக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு கொடுக்கிற மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு கொடுக்கிற கனத்தை கொடுக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவர் மார்த்தாண்டம் பகுதியில் ஒரு பெரிய மளிகை கடை வச்சிருக்கிறார். ஓய்வு நாளில் நல்ல வியாபாரம் நடக்குமா. அங்கே அங்கே வியாபாரத்துக்கு போயிடுவார், ஆலயத்துக்கு வரமாட்டார். இது ஆண்டவருக்கு பிடிக்கலை. பல நாள் எச்சரித்து பார்த்தார், கேட்கல. அவருக்கு இருக்கிற ஒரு அழகான மகள், அந்த மகளுக்கு கேன்சர் 4th ஸ்டேஜ் ஆகி ஹார்ட்டுக்குள்ளே போய் பின்னால் வர அது புடைக்க ஆரம்பிச்சிட்டு, என்ன இல்லாமல் லட்சமாக செலவு பண்ணி பார்த்தார், ஒன்றும் முன்னேற்றம் இல்லை. அப்போ என்னை கூப்பிட்டு செபிக்க அழைத்தார்கள். அப்போது நான் பாரத்தோடு, ஆண்டவரே, இவ்வளவாய் அவங்க ஒரு பாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, எவ்வளவோ பார்த்தாச்சு குறையில்லைன்னு சொல்கிறாரு, ஆலயத்துக்கு நிறைய கொடுப்பாராமே, தாராளமாக கொடுப்பா, எல்லா பண்டிகையில் அவர் தான் பொறுப்படுத்தி செலவு பண்ணுவாராமே, இப்படி கொடுக்குற ஒரு மனுஷனுக்கு ஏன் அப்பான்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், எனக்கு பயப்படுகிற பயம் அவன் இருதயத்தில் சுத்தமாக கிடையாது. பேர் அவங்க ஒரு விழா நடக்க, ஒரு பண்டிகை நடக்குன்னா இன்னாருடைய பணம் தான் அங்கே செலவழியும், ஆனால் பார்ட்டியே காணாது. அப்போ ஆண்டவர் அதை அருவருத்தார். நான் மட்டுமாய் தண்டிப்பேன், தண்டியாமல் விடமாட்டேன்னு சொல்லிட்டார். எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்தேன். அவங்களுக்கு நம்பிக்கை, இவர் சாட்சிக்காரர், இவர் சாட்சி சொல்லுகிறவர், இவர் கைனால நிறைய பேருக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. அதுதான் அவங்க போக்கஸ். விடுதலை நம்ம ஒழுங்காக இருந்தால் விடுதலை வரும், இல்லைனா வராதுங்கிறது அவர்களுக்கு அந்த உண்மை தெரியல. இதனால தான் நான் செபிக்க போனாலும் அந்த குடும்பத்தாரை பார்த்து சொல்கிறது, தயவு செய்து அதுக்கு ஒரு வேலை விஷயம் வேணும்னா நீங்கள் அதுக்கு உகுந்த பாத்திரமாக இருக்கணும்னு சொல்லி. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எவ்வளவோ மன்றாடி கேட்டேன், ஆண்டவரே என்னுடைய சாட்சியை உறுதிப்படுத்தும். அதுக்கு பிறகுதான் அப்பா சொன்னார், எரேமியா எனக்கு வார்த்தையில் தான் நிறைய பேசுவார். நான் சரி நீ கேட்குறா சொல்கிறா, நான் இவனை தண்டிப்பேன், மட்டமாய் தண்டிப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அப்போ நான் சொன்னேன், அவர் இவ்வளவுதான் ஊழியக்காரனுக்கு சகாயம். ஏன்னா ஊழியக்காரனுக்கு மதிப்பு உள்ளதை சொல்லிடுவார். இதை நான் மனசில் வச்சு தான் அப்படி அந்த சம்பந்தப்பட்ட ஆட்களை கோபப்படுது, குற்றப்படுத்துது, உணர்த்துறது. எல்லாமே சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்படி இரு, அப்படி இரு, இப்படி இருன்னு கண்டித்து உணர்த்துறது. அது அவங்களுக்கு ஒரு மாதிரி எரிஞ்சிட்டு நிற்கிறான்னு தோணும். அப்புறம் நான் சொன்னேன், ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுக்கு கொஞ்சம் பண விரயம் வரும், பனிஷ்மெண்ட்டு அதுதான்.
சரி, அதெல்லாம் எங்கிட்ட நிறைய இருக்குது. சரி, ஓகே. அப்படின்னா அந்த பிள்ளைக்கு ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஐயோ, ஆப்ரேஷன் பண்ணால் அவள் ஸ்பாட்லேயே செத்து போவாள். ஏன்னா நெஞ்சில் இருக்குது கட்டி, பின்னால் வர ஆரம்பிச்சிட்டு ஆப்ரேஷன் பண்ணும்போது அவள் உயிரோடு வர முடியாது. டாக்டர் அப்படி தான் ஸ்டேட்மெண்ட். இல்லை, தைரியமாக கொடு, ஆப்ரேஷன் பண்ணுங்க, ஆனால் பல லட்சம் விரயமாகும். தண்டிப்பேன், மட்டமாய் தண்டிப்பேன், தண்டியாமல் விட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். கிருபையினால் அவங்களும் நம்பிக்கையோடு எப்படியுமே இப்படி உயிரோடு வச்சாலும் ஆபத்து, ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சிருவோன்னு சொல்லி ரொம்ப நானும் அப்படி சொல்லிட்டு நல்லா ஜெபம் பண்ணேன். கர்த்தருடைய கிருபை, பல லட்சம் செலவு, ஆனால் அந்த மகள் உயிரோடு வந்துட்டான். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்தினார், நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிறது இல்லையாமே, ஆலயத்துக்கு ஒழுங்காக வரீங்களான்னா அவர் இந்த வெள்ளாடு முழிக்கிற மாதிரி முழிக்கிறார். நீங்கள் ஆலயத்துக்கு ஒழுங்காக போகிறீங்களான்னு கேட்ட உடனே அம்மகாரிக்கு கையை கொட்டி, அப்படி சொல்லு தம்பி, அப்படி சொல்லு. இவன் என்னத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் வியாபாரம் பார்க்க போகிறான், வியாபாரம் பண்ண போகிறான். எத்தனை நாள் எத்தனை வருஷமாக நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வா, ஆலயத்துக்கு வான்னு சொன்னேன். முட்டா பயிலுக்கு அறிவே கிடையாதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் அவர் வாயை திறக்க முந்தி போட்டு உடைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த சொன்னேன், நீங்கள் ஆலயத்தை அசட்டை பண்ணினதுனால இனி ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்கறதுனால சில பனிஷ்மெண்ட்டை கொடுத்து செய்கிறாரு சொல்லி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போ கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா, உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும். மூணாவது ஒரு காரியம் ஆண்டவர் சொன்னார், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல இருப்பாள், உன் பிள்ளைகளின் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்க. அல்லேலூயா. உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும். நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அன்பு ஐக்கியம் இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? அந்த குடும்பத்தில் இருக்கிற மனைவி மேலே மிஸ்டேக் இருந்தாலும் கணவர் மேலே இருந்தாலும் அந்த பிரிவினை ஆவி அது கிரியை செய்யும். ஆலயத்தை அசட்டை ஏதாவது ஒரு ஒரு மெத்தனம் இருக்கும், ஒரு மெத்தனம், தயவு செய்து ஒரு மெத்தனம் அப்படிலாம் இருப்பாங்க. ஆலயத்தை குறித்து சரியான ஒரு வெளிப்பாடு இல்லாத மெத்தன போக்கு இருக்கும். அந்த மெத்தன போக்கு தான் அந்த கணவன் மனைவி உள்ள உறவில் கை வைக்கும். நிறைய குடும்பத்தில் அப்படி இருந்திருக்கு. ஆமாம், கை வைக்கும். அப்போ அந்த கணவன் மனைவியும் சேர்ந்து அந்த உறவில் அந்த ஆலயத்தை நல்ல மகிமைப்படுத்தினா அந்த மனைவி எப்படி இருப்பாளாம்? கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார். பிள்ளைகளும் ஆசீர்வதி. இப்போ நீங்கள் உங்கள் மனசில் நினைக்கிறீங்க, எந்த மனைவியை எந்த கணவன் நேசிக்கிறான்? தப்பு யாருடையது? நிறைய பேருக்கு இப்போ ஒரு கேள்வி இருக்குது, என் கணவர் ஆலயத்துக்கே வர்றது கிடையாத, எங்கே நேசிக்க? நீ அப்போ ரசிக்கப்பட்டிருக்கணும், முந்தியே கவனமாக இருந்திருக்கணும். நிறைய பேர் எல்லாம் செய்திருவாங்க. நல்லவனு தாயா நினச்சி என் பிள்ளைய கட்டி கொடுத்தேன், பார்க்க ரொம்ப மரியாதையாக ஒழுங்காக இருந்தான், இந்துக்களை கட்டி கொடுக்குது. கிறிஸ்தவங்களில் இருந்து இந்துக்களில் போகிறது. அங்கேருந்து இங்கே வந்துட்டாலும் ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார். இங்கேருந்து அங்கே போகிறது பாருங்கள். உங்கள் பிள்ளை, நீங்கள் யார் கிறிஸ்டின், உங்கள் மக எங்கே இந்துல கட்டி கொடுத்துருக்கு, நல்லாவா இருக்கும்? அந்த பிரிவினை ஆவி அது சும்மா சமாதானமாக தீராது. அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இதெல்லாம் புரிஞ்சு நமக்கு ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? ஒளியின் பிள்ளைகளாகத்தான் நம்ம கட்டி கொடுக்கணும். பார்த்து வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்குன்னு இல்லை. கர்த்தருடைய சத்தம், அவருடைய சித்தம் எதுவாக இருக்கிற அதுக்கு தான் நம்ம முதலிருமை கொடுத்தால் அந்த மனைவியும் கணவனும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அல்லேலூயா. அங்கு அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் உங்களை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அல்லேலூயா. 4வது வசனம், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவனுடைய மனைவி
அவனு கரிதரும் திராட்சைப்படி போல இருப்பாள், பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை இருப்பார்கள், கையின் பிரயாசத்தை ஆசீர்வாத. போதுமே ஒரு குடும்பம் கட்டப்படுவதற்கு. 5வது வசனம், கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆண்டவருக்கு பயப்படுகிற உணர்வு கடைசி வரைக்கும் தலைமுறை தலைமுறையாய் நிறைந்தும் நிலைத்து இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. 3வது ஒரு காரியம், நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமான்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அந்த நீதிமானை குறித்து நம்ம பார்க்க போறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் அதனுடைய 10வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். ஆசீர்வாதம் நிலைத்திருக்க வேண்டும். நம்ம ஒரு சின்ன வேலை செய்தாலும் அது ஒரு பெரிய வருமானத்தை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. பிறவர் எப்படிதான் பிரயாசப்பட்டாலும் இங்கே ஒரு பக்கம் 100 ரூபா வருமானம் வந்தால் அங்கே ஒரு 500 ரூபாய்க்கு செலவு வந்து நிற்கும். அந்த ஆசீர்வாதம் தங்கும். நிறைய பேர் சிரமப்பட்டு சம்பாதிப்பாங்க, வீண் செலவு, ஆஸ்பத்திரி, அந்த செலவு இந்த செலவு, கோர்ட்டு கேஸு, ஒரு பொருள் நஷ்டப்படுறது, எரிஞ்சு போகிறது, இப்படியாய்ப்பட்ட ஆசீர்வாத தடைகள். நீதிமான், கர்த்தருக்கு பயப்படுகிறவனே நீதிமான். அல்லேலூயா. அந்த நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், நிலைத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 30வது வசனம் 30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானும் ஆக்கியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஒரு நீதிமான்களுக்கு வரக்கூடிய மேன்மையை பார்த்தீங்களா? எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தேவன் அழைத்தும் இருக்கிறார், யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களை, இதை நான் அடிக்கடி சொல்றதாம், நான் ஒரு நீதிமானே கிடையாது, துன்மார்க்கன். வேதத்தை கிழிக்கிறவன் துன்மார்க்கன். அப்படிதானே? இஷ்டம் போல வாழ்ந்தேன். நீங்க புரிந்து கொள்ளுங்க, வெளிப்படையாக சொல்ல முடியாது. இஷ்டம் போல அப்படி ஒரு மாதிரி சைஸா வாழ்ந்தேன். அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் வந்தது, அவர் என்னை நீதிமான் சொன்னார். நீதிமான்னா உண்மை உள்ளவன் அர்த்தம். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நான் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் பரவாயில்லை. நான் இந்த ஊழியத்துக்கு வந்த சில நாட்களுக்கு பிறகு, அதுக்கு முன்னால் பணாசை பிடிச்சவன், எங்கேயாவது பணம் கிடச்சினா விட மாட்டேன். அப்படி கீழே விழுந்தாலும் ஒரு பிடி மண்ணோடு எழும்பணும் அப்படின்னு பஸ்ஸில் டிவி வச்சுருந்தேன், வியாபாரம் பண்ணினேன், கேபிள் வச்சுருந்தேன், 4 பக்கம் வருமானம் வந்து பெரியவனாகணும்னு சொல்லி. ஆனால் என்னைக்கு ஊழியத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தேனோ, அதாவது என்னை மாற்ற ஆரம்பித்தேன். உதாரணத்துக்கு, ஒரு நபர் எனக்கு ஒரு நாள், எங்கள் சொந்தக்காரர் தான், ஒரு 50,000 ரூபாய் எனக்கு தேவையாக இருந்து கேட்டேன், கொடுத்தார். கைமாற்றுன்னு தான் சொல்லி தந்தார். வாங்கி ஒரு 3 மாதம் ஆயிருந்தது. அந்த ரூபாயை நான் திருப்பி கொடுக்க முடியலை. இப்போது எனக்கு கடன் கொடுத்தவர் கஷ்டப்படுறார். எனக்கு கடன் கொடுத்தவர் அவருக்கு ரூபாய்க்கு தேவைக்காக கஷ்டப்படுகிறார். இதை அவர் என்னிடத்தில் கேட்கவில்லை, நான் கேள்விப்படுகிறேன். அல்லேலூயா. அவர் கஷ்டப்படுகிறதை நான் கேள்விப்படுகிறேன். அப்போ நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். பழைய மனுஷன்னா கண்டுக்காம விட மாட்டேன், கண்டுக்க மாட்டேன், கேட்டால் தான் கொடுப்பேன். அப்படி தானே? இப்போ என் மனசாட்சி என்னை உறுத்துகிறது. ஐயோ, எனக்கு தேவைக்கு கடன் தந்தவர் கஷ்டப்படலாமா? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம், கர்த்தருடைய வேதத்தை சுமக்கிறோம், நீ கொஞ்சத்திலேயாவது உண்மையாக இருக்க வேண்டாமா? கேள்விப்பட்டேன். கையில் பைசா கிடையாது, ஒரு இடத்துல போய் வட்டிக்கு எடுக்க மாட்டேன். ரசிக்கப்பட்ட பிறகு அன்னைக்கு துணிகரமாக 2 பைசா வட்டிக்கு 50,000 ரூபாய் 2 பைசா வட்டிக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போது எனக்கு வீட்டில் என்னுடைய 3வது மகள் செல்வி கோயம்புத்தூரில், ஆமாம் கோயம்புத்தூரில் அவள் படிச்சுட்ருக்கா, பிஇ படிச்சுட்ருக்கா. அவளுக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும்.
6 மாதத்துக்கு ஒருக்கா பீஸ் கெட்டலை அங்கேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த ரூபாயை வாங்கி நான் வீட்டில் வச்சிருக்கிறது என் மனைவிக்கு தெரியும், சொல்லிடுவேன் எதுனாலும் இப்படியே அவருக்கு நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி. அப்போ என் மனைவி சொல்கிறா, பிள்ளை குறித்து உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கல, இப்போ அவர் கேட்குறாரா? இல்லை, ஆனால் அவர் கஷ்டப்படுறார். கேள்விப்பட்டீங்க, இருக்கட்டும். நம்ம பிள்ளைக்கு பரீட்சை எழுத விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. வெளியே கோயம்புத்தூர்லேருந்து திருப்பி அனுப்பிடுவாங்க. ஃபீஸ் கட்டலைன்னா செமஸ்டர் ஃபீஸ் கட்டலைன்னா செமஸ்டர் பரீட்சை எழுத முடியாது. நான் சொன்னேன், சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. கைமாத்துக்கு தானே அவர் 50,000 ரூபாய் தந்தார், வட்டிக்காக கொடுத்தாரு. 2 மாதம் வட்டியை கொடுத்து தள்ளி போடலான்னு சொல்லி கைமாத்தா கொடுத்தவர் கஷ்டப்படுகிறார். அவருக்கு ஒரு மோட்ரு எரிஞ்சு போச்சு, காயில் போச்சு, அந்த மோட்ரு வாங்குறதுக்கு ரூபாய்க்கு. அப்போ அவர் இதுதான் கொடுக்கணும், இதுதான் உண்மையான ஊழியக்காரனுடைய அர்த்தம். அப்போ உங்கள் மனைவி அதுக்கு குறுக்கிட்டு சொல்ல, உங்கள் மனம் போல சொல்ல. அடுத்த நாள் ஃபோன் போட்டு, தம்பி உங்கள் ரூபாய் ரெடியாக இருக்குன்னு. அவருக்கு ஒரே சந்தோஷம். அவர் என்ன கொடுத்து 3 மாதம் தானே ஆயிருந்து எப்படி கேட்குறதுக்குன்னு இருந்திருக்கிறாரு. அவருக்கும் ரொம்ப சிக்கல். ஓடி வந்தார். நான் என்ன செய்தேன்னு தெரியுமா? ஒரு பிடிக்கு மேலே போய் அந்த 50,000 ரூபாயும் அந்த 3 மாதத்துக்குள்ள சொற்ப வட்டி, ஒரு 2 பைசா வட்டியை போட்டு தனியாக செப்பரேட்டாக அந்த ரூபாயை கூட வச்சுருக்கிறேன். அவர் ரூபாயை வாங்கி லேசாக பார்த்து வைங்கண்ணே பார்த்தாரு. இது என்னண்ணே தொடுக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தாரு. அது வட்டி, இது செப்பரேட் வட்டி, சும்மா ஒரு வட்டி. அதனால் அவர் வருத்தப்பட்டார். என்னண்ணே இப்படி கைமாத்தா தானே தந்தேன், எனக்கு இதே போதும். இல்லை தம்பி, தயவு செய்து மனசாட்சிப்படி உனக்கு தந்திருக்கிறேன். நான் என்கிட்ட பணம் இருக்குன்னு ஒன்று தரல. நீ ஒரு உருப்படி ஈடு வைக்க போனாலே இவ்வளோ பைசா பேங்கில் பிடிப்பாங்க. நியாயமாக முறையாக உனக்கு தேவையான பொருள் அது, அந்த உன் காசுக்கு உரிய வட்டி அது. உன் காசு சம்பாதிச்சது, நீ சம்பாதிக்காட்டாலும் உன் பைசா சம்பாதிச்ச 3 மாதம் எவ்வளவோ சொல்லி பார்த்தா. நோனோ, தயவு செய்து என்னை கட்டாயப்படுத்தாத, வாங்கிட்டு போயிரு, அப்போ தான் நான் சந்தோஷப்படுவேன். அரையும் குறையுமா வாங்கிட்டு போனான். ஆனால் அன்னைக்கு ராத்திரி